Om Sai Ram. Hello, my lovable Sai devotees. Welcome back to our Sai Kudumbam YouTube channel. சாய் குடும்பத்தினர் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ஷீரடி சாய் ஆன்மீகம் ஆன்லைன் ஸ்டோரில் என்ன மாதிரியான பாபா ப்ராடக்ட் எல்லாமே அவைலபிளாக இருக்குது அப்படின்றத பற்றி தான் டீட்டெயில் வீடியோ இதில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்த்துக்கோங்க. இது எல்லாமே வந்து சாம்பிள் ப்ராடக்ட் நான் உங்களுக்கு ஒன்று தான் காமிச்சிருப்பேன். ஸோ நீங்கள் என்கொயரி பண்ணுறப்ப அதில் என்ன டீட்டெயிலிங் இருக்கோ அது எல்லாமே நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் மெயினாக ஒரு விஷயம் நான் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னென்னா சிஓடி ஆப்ஷன் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. பட் நம்ம இப்போ தானே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நம்மக்கிட்ட இப்போதைக்கு ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ வாங்க நம்ம ஒரு ப்ராடக்டாக வந்து பார்த்துடலாம். அதில் ஃபர்ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா, இந்த குட்டி குட்டியாக க்யூட்டான குக்கிங் பாபா வந்து இருக்காங்க. இந்த பாபாவை பற்றி நான் சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா, இந்த குட்டியாக இருக்க அந்த குக்கிங் பாபாவுக்கு வந்து நிறைய பேர் வந்து லாட்ஸ் ஆஃப் என்கொயரிஸ் வந்து வந்திருந்தது. ஸோ அதில் வந்து நம்ம கலர் வேரியேஷன் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா, ஆரஞ்சுலேயே கொஞ்சம் லைட் ஆரஞ்சு, அதுக்கடுத்து ஒரு எல்லோயிஷ் கலரு, ரொம்ப க்யூட்டாக இருக்காருங்க பார்க்குறதுக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, இதுலேயே வந்து கொஞ்சம் நல்லா டார்க் ஆரஞ்சு, ஸோ அந்த கலருமே அவைலபிளாக இருக்குது. இது வந்து பாபா வந்து குனிஞ்சிக்கிட்டு, நம்ம ஷிரடியில் கூட பார்த்துருப்போம் இல்லையா, பாபா வந்து பானையில் கைவிட்டிருக்கா மாதிரி, அந்த மாதிரியான ஒரு போஸ் தான் அது. ஸோ நீங்கள் தாராளமாக வேணும்னா வாங்கிக்கலாம். இது தவிர்த்து பார்த்திங்கன்னா, ப்யூர் பாபாவோட பாலிமார்பிள் மெட்டீரியலில் வந்து செய்யப்பட்ட பாபாவோட ஸ்டாச்சூஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. சைஸ் வாரியாக இருக்குது. நான் வந்து அதாவது உங்கள்கிட்ட காட்டக்கூடிய அளவுக்கு சைஸ் காமிச்சிருக்கேன். நீங்கள் கேட்டிங்கன்னா இதை விட பெரிய சைஸும் நம்ம கொண்டு வரலாம். இல்லை இந்த மாதிரி ஸ்டார்டிங்கே பார்த்திங்கன்னா இந்த 0 சைஸ்லேருந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ இந்த பாபா பாருங்கள், 0 சைஸ் தான். பட் எவ்வளோ ஒரு மைன்யூட் டீட்டெயிலிங் கொடுத்து அந்த ஃபேஸ் வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. எப்போவுமே பெரிய பாபாவோட ஃபேஸில் இருக்க ஃபேஸை விட இந்த மாதிரி குட்டி ஸ்டாச்சூவில் இருக்க ஃபேஸ் டீட்டெயிலிங் பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்டாச்சூவில் சரி இருக்காது. பட் கம்பேரிங் டு திஸ் நீங்கள் அதை பற்றி கவலையே பட தேவையில்லை. நீங்களே பார்த்துட்ருக்கீங்க. இந்த ஸ்டாச்சூ பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்து இருக்க சைஸு எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த ஷைனிங் பார்க்கும்போதே தெரியும். அதாவது ஒரு சில ஸ்டாச்சு வந்து இந்த பவுடர் டைப்பில் வந்து இருக்கும். அது எல்லாத்துக்குமே நீங்கள் அபிஷேகம் பண்ண முடியாது. அதுக்கடுத்து நம்மளுக்கு அது வந்து ஒரு லைஃப் கிடையாது. பட் கம்பேரிங் டு தி ஸ்டாச்சூஸ் நீங்கள் அபிஷேகம் வேணும்னாலும் பண்ணிக்கலாம். பட் என்னோடய பர்சனல் சஜஷன், எந்த ஸ்டாச்சுக்குமே நீங்கள் அபிஷேகம் பண்ணாமல் இருக்கிறதே ஆஸ் இட் இஸ் அப்படியே இருந்தாலே நல்லா தான் இருக்கும். அபிஷேகம்லாம் பண்ணால் தான் பாபா நம்மளை ஏற்றுப்பாரான்னு கேட்டால் கிடையாது. என்னோடய பர்சனல் சஜஷன் நான் சொன்னது. பட் நீங்கள் இந்த மெட்டீரியலை நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதுவும் அஃபெக்ட் ஆகாது. இதுவுமே பாருங்களேன், அந்த ஃபேஸ் வந்து எவ்வளோ ஒரு மைன்யூட் டீட்டெயில்ஸ் கொடுத்து அவ்வளோ லட்சணமாக இருக்குது பாபாவோட ஃபேஸ் வந்து. ஸோ இந்த மாதிரி பாபா வந்து நீங்கள் கம்பேரிங் டு பவுடர்ட் பாபா நீங்கள் இதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு லைஃப் வந்து வரும். ப்யூர் பாலிமார்பிள் தான் இது. அதனால் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, அதை விட நல்லாவே கொஞ்சம் பெரிய சைஸ் பாபா. ஸோ இந்த பாபாவுமே வந்து பார்த்திங்கன்னா சேம் மெட்டீரியல் தான். ஃபேஸ் பார்த்துக்கோங்க, மைன்யூட் டீட்டெயில்ஸோடு வந்து பாபாவோட ஃபேஸ் வந்து அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, நேர்த்தியாக வந்து இருக்கும். நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா, பாபா வந்து கலராக வந்து கேட்குறீங்க. இப்போதைக்கு அந்த மல்டி கலர்ஸில் நம்மக்கிட்ட நான் கொண்டு வரலை. பட் கண்டிப்பாக அந்த ஸ்டாக்குமே வந்து சொல்லியாச்சு. நம்ம ஒன்ஸ் ரிசீவ் ஆனதுமே நான் வந்து உங்களுக்கு சொல்லிவிடுவேன். பட் கலரிங்கில் வந்து எந்த அளவுக்கு லைஃப் வரும்னு தெரியல. இந்த மாதிரி ப்யூர் ஒயிட்டாக இருக்கிறது பாலிமார்பிள் வந்து நீங்கள் லைஃப் டைம் பற்றி கவலைப்பட தேவையில்லை. அந்த கலரில் நீங்கள் கேட்குறது எல்லாமே பவுடர் டைப்பில் தான் வரும். இந்த பாலிமார்பிள்லேயுமே கலர் டைப் இருக்குது. பட் நான் இப்போதைக்கு இந்த ஒயிட் கலர் தான் வந்து கொண்டு வந்திருக்கிறது. ஸோ பாபாவோட ஃபேஸ் டீட்டெயிலிங் அது எல்லாமே நீங்கள் பார்த்து நீங்களே தெரிஞ்சிக்கலாம். ஸோ இந்த பாபா பாருங்களேன்,
அப்படியே ஒரு நேர்த்தியாக வந்திருக்கும், ரொம்ப ரியாலிஸ்டிக்காக வந்திருக்கும். அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா, பாபாவுக்கு வந்து ட்ரெஸ் வந்து நீங்கள் கேட்குறீங்க, சைஸ் வந்து பட் தெரியல. நான் அது வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பார்ட்டுக்கு வரேன் இருங்க. ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம முடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி பாபாவோட ஸ்டாச்சு வந்து நம்மக்கிட்ட 0 சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க நீங்கள் தாராளமாக நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுக்கலாம். பேக்கிங் பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட தேவையே கிடையாது. ஸோ ஸ்டாச்சு நம்ம சென்ட் பண்ணுறோம், அது எப்படி உங்களுக்கு ரிசீவ் ஆகும், அதை பற்றி உங்களுக்கு கவலையே தேவையில்ல. ஒன்ஸ் நீங்கள் நம்மக்கிட்ட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டா போதும், சேஃப்டியாக உங்களுக்கு ஸ்டாச்சு கொண்டு வந்து பாபாவை கொண்டு வந்து சேர்க்குறது என்னோடய கடமை. இவர் பார்த்திங்கன்னா அதை விடவே நல்லா பெரிய பாபா. இவரோட ஃபேஸுமே பாருங்கள் அவ்வளோ ஒரு நேர்த்தியாக வந்து இருக்கும். அதுக்கடுத்து இந்த பாபா வந்து பார்த்திங்கன்னா, நான் வீட்டில் வச்சுட்ருக்கேன் இல்லையா நம்ம பாபா, ஸோ அவரோட சைஸு கரெக்டாக 1 ஃபீட்டில் வந்து வருவார் இந்த பாபா. உங்களுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இந்த உட்டன் ஃபினிஷ் வந்து அந்த பெயிண்ட் தான் அது, பட் உங்களுக்கு அது ரியாலிஸ்டிக்காகவே இருக்கும் பார்க்குறதுக்கு. இவரோட ஃபேஸுமே பாருங்கள் அவ்வளோ நேர்த்தியாக இருக்கும். ஸோ இந்த பாபாவுமே ஆஸ் இட் இஸ் சேம் மெட்டீரியல் தான். இன்னொன்று வந்து நம்மக்கிட்ட இருக்க எல்லா பாபாவுமே பார்த்திங்கன்னா கை வந்து இப்படி வச்சுட்ருக்கா மாதிரி இருக்கும். அதனால் உங்களுக்கு ட்ரெஸ்லாம் நீங்கள் வாங்கி பாபாவுக்கு போடும்போது எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா ஒரு சில பாபா ஸ்டாச்சூஸில் வந்து பார்த்திங்கன்னா பாபா ப்ளஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஸ்டிச்சிங் அந்த ட்ரெஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி ஸ்டாச்சுக்கு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நார்மல் இந்த பாபாவோட சைஸுக்கு என்ன ட்ரெஸ் வேணுமோ நீங்கள் அதை கொண்டு போட்டாலே பர்ஃபெக்டாக இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேக்கிங் பற்றி கவலைப்படாதீங்க. இவ்வளோ பெரிய பாபா ஆர்டர் பண்ணுறோம், ஸோ எப்படி சேஃப்டியாக வருமா வராதா அதை பற்றி கவலை தேவையில்லை. உங்களுக்கு எல்லாமே நம்ம சேஃப்டியாக வந்து பேக் பண்ணி அனுப்பிடுவோம். இன்னொன்று, நீங்கள் வந்து ஓப்பனிங் வீடியோ வந்து மஸ்ட் இருக்கணுங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்து அனுப்பக்கூடாது. நீங்கள் பார்சல் ரிசீவ் ஆகுது அப்படின்னா ஓப்பனிங்லேயே நீங்கள் வந்து வீடியோ எடுத்து அனுப்பினா மட்டும்தான் இன்கேஸ் ஆஃப் எனி ரிட்டர்ன் ஆர் டேமேஜ் மாதிரி இருந்ததுன்னா நம்ம பார்க்க முடியும். மோஸ்ட்டாக அதாவது 99% வந்து அந்த மாதிரி எதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஓகேவா? நான் எங்களோட சைடுலேருந்து நாங்கள் எவ்வளோ சேஃப்டியாக அனுப்பினோமோ அந்த மாதிரி அனுப்பிடுவோம். அண்ட் கொரியர் பண்ணுற இடத்துலையுமே நம்ம சொல்லிவிடுவோம். அதை தாண்டி பை சான்ஸுன்றப்போ ஓப்பனிங் வீடியோ மஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டாச்சுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த கிஃப்ட் ஐட்டம்ஸ்க்கு வந்துடலாம். ஸ்டாச்சுவில் வந்து நிறைய சைஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ என்கொயரி பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அச்சசல் ஷிரடியில் பாபா எப்படி இருப்பாரோ அந்த பேக்ரவுண்டில் ஷிரடி பாபா ஃபேஸ் வச்சு கீழே வந்து பாபாவோட அந்த பாதுகா இருக்கும். பெரிய கிஃப்ட் பாக்ஸில் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்ரதா ஷபூரி பற்றி இருக்கும். அந்த ஃபெய்ட் அண்ட் பேஷன்ஸ் பற்றி ஒரு சில கோட்ஸ் மாதிரி எழுதியிருக்கும். பாருங்கள் அப்படியே வந்து டிட்டோ ஷிரடியில் பாபா எப்படி இருப்பாரோ அந்த பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு லைவ்லலாம் பார்க்கும்போது தெரியும்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு பெரிய கிஃப்ட் பாக்ஸு. அதை விட கொஞ்சம் மீடியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வரும். அதே மாதிரி தான் பாபாவோட ஷிரடியில் இருக்க மாதிரியும். இதில் வந்து பாபாவுக்கு வந்து பாதுகா மட்டும் வந்திருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் மாதிரி ஃபிங்கர்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை விட குட்டி சைஸ் பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நார்மல் இந்த 150 ரேஞ்சஸில் தான் வருமே இந்த குட்டி எல்லாமே. இதுலேயுமே பாபாவோட ஃபேஸ் குட்டியாக அழகாக பாபாவோட பாதுகா வந்து இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பர்பஸ்க்கு வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் ஆஃப் உங்களோட பர்சனல் யூஸ்க்கு நீங்கள் ஒரு பேச்சுலராக இருக்கீங்க, ஸோ அந்த இடத்துல உங்களால் ஸ்டாச்சுலாம் வச்சு மெயின்டைன் பண்ண முடியாதுன்ற பட்சத்தில் ஷுவர்லி நீங்கள் இதை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். நீங்கள் எங்கன்னா வெளியே போகிறீங்க, பாபாவை கூட கூப்பிட்டு போகணும், ஸ்டாச்சு நம்ம எல்லா இடத்துக்கும் கொண்டு போக முடியாது இல்லையா, ஸோ அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி காம்பேக்டாக இந்த குட்டியாக நீங்கள் ஹேண்ட்பேக்கில் கூட வச்சுக்கலாம். இதில் ஓம் சாய்ராம் சொல்லிட்டு அழகாக எழுதியுமே இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாபாவோட பிரேஸ்லைட். இந்த கடா பிரேஸ்லைட் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் டைப் தான், அட்ஜஸ்டபிளு, ஃப்ரீ சைஸு, கிட்ஸ்லேருந்து அடல்ட் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு கையில் போட்டு காமிச்சிருப்பேன் பாருங்கள். இது வந்து ஒரு சிலது ஜென்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு சிலது உமன்ஸுமே யூஸ் பண்ணிக்கலாம். என்ன கேட்டால் அது சாய் டிவோட்டியாக நீங்கள் யார் வேணாலும் இதை யூஸ் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக மைன்யூட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கடா பிரேஸ்லெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாபாவோட ஃபேஸ் போட்டா மாதிரி, அண்ட் ஒரு சிலதில் வந்து பாபாவோட அந்த ஓம் சாய்ராம் எழுதுன மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓம் சாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தூப் ஸ்டிக் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த தூப் ஸ்டிக் பற்றி நான் சொல்லியே ஆகணும். இது வந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்கி வந்து ட்ரை பண்ணலாம். இது ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ இதில் நீங்கள் பாக்ஸாக வாங்கிக்கலனாலும் வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா இதிலேருந்து ஒரு 20 பீசஸ், 30 பீசஸ், 50 பீசஸ் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு நம்ம ஒரு லூஸ் கவரில் பேக் பண்ணி தருவோம். நீங்கள் சாம்பிள் பீஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் வாங்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது ரொம்ப ஹெவி ஸ்மெல் கொடுக்கல, ரொம்ப மைல்டாக ஜென்டிலாக இருக்குது ஸ்மெல்லே. ஸோ என்ன கேட்டால் நான் இதை கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணுவேன். இதனோட ப்ராண்டே வந்து பார்த்திங்கன்னா ஓம் சாய் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குது. இதுலேயுமே நிறைய ஃப்ளேவர்ஸ் வந்து இருக்குது. இப்போதைக்கு நம்மக்கிட்ட வந்து இந்த ரோஸ் ஃப்ளேவர் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுவுமே வேணுன்றவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அந்த கடா பிரேஸ்லெட் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் இருக்க அந்த மைன்யூட் டீட்டெயில்ஸ் பாருங்களேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ப்ளைனாக வரும். ஒரு நல்லா ஃபினிஷிங்கே பார்த்திங்கன்னா இந்த உங்களுக்கு மேட் ஃபினிஷில் வந்து இருக்கும். லைக் எப்படி சொல்கிறது, அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் உங்களுக்கு லைட்டிங்லேயே காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஓம் சாய்ராம் சொல்லிட்டு எழுதியிருக்கோமா. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் பிரேஸ்லைடு. இன்னொன்று எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி பாபாவோட ஃபேஸ் வந்து போட்டு அதில் வந்து ஓம் அப்படியே பாபாவோட ஃபேஸ், அது பக்கத்தில் ராம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா போத் ஜென்ஸ் அண்ட் உமன் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். நான் போட்டு பார்த்தேன் கையில், பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சொன்ன மாதிரி சைஸ் பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா இது ஓப்பன் டைப் தான், அட்ஜஸ்டபிள் தான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இந்த மாதிரி கீ செயின்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்குது, பாபாவோட ஃபேஸ் பிரிண்ட் போட்ட மாதிரி. ஸோ இந்த கீ செயின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சில்வர் டைப்லேயுமே அவைலபிளாக இருக்குது, அண்ட் தென் கோல்டன் டைப்லேயுமே வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த பர்டிகுலராக இந்த கீ செயின் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கி கையில் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டாக இருக்கும். ஒரு சில்வர் காயின் நம்ம கையில் வச்சா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி ஃபீல் தான் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு தண்ணியில் பட்டு அவ்வளோ சீக்கிரம்லாம் வந்து கருத்துலாம் போகாது. நிறைய கீ செயின்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ தாராளமாக நீங்கள் இதையுமே வாங்கலாம். அண்ட் கம்மிங் டு திஸ், அப்பா இதை நான் வந்து இன்ஸ்டாவில் போட்டதுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு வர என்கொயரி ஃபோட்டோவுக்கு தான். எஸ்பெஷலி பாபாவோட ஒரிஜினல் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோஸ்க்கு தான். அதுவுமே இந்த துனிமா பாபாவுக்கு வந்து அவ்வளோ என்கொயரி இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ இவர்லேருந்து போயிடலாம். இவரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா குருஸ்தான் பாபா. ஸோ நீங்கள் என்கிட்ட என்கொயரி பண்ணுறப்போ குருஸ்தான் பாபான்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லிவிடுவேன். ஸோ உங்களுக்கு தெரியலனா கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து எனக்கு சென்ட் பண்ணால் போதுங்க. இவர் தான் நம்மளோட துனிமா பாபா. அதாவது பாபா வந்து ஒரு ரொம்ப வயசு ரொம்ப அதிகமாக இல்லாமல் ஒரு ஒரு இளைஞனுக்கும் மேலே ஒரு யங்ஸ்டர்ஸாக இருப்பாங்க இல்லையா, அந்த ஏஜில் பாபாவுக்கு எடுக்கப்பட்டது. இது வந்து பாபா வந்து அவரோட டிவோட்டீஸ் கூட வந்து அந்த லெண்டிபாகில் வாக்கிங் போகும்போது நின்று எடுக்கப்பட்ட ஃபோட்டோ தான் இது. நம்ம இந்த ஃபோட்டோ வந்து பாபாவோட ஃபோட்டோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா. அண்ட் கம்மிங் டு திஸ் ஆல் டைம் ஃபேவரட், எஸ்பெஷலி எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ஃபோட்டோ பாபாவோட துவாரகமாய் ஃபோட்டோ. ஆஸ் அ பாபா டிவோட்டியாக நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்க வேண்டிய ஒரு ஃபோட்டோ அப்படின்னா அது துவாரகமாய் பாபா ஃபோட்டோ தான் நான் சொல்லுவேன். என்னோடய சேலுக்காக நான் இதை சொல்லலைங்க, உண்மையாகவே நான் சொல்கிறேன். பிகாஸ் துவாரகமாய் பாபா கூட இருக்க அந்த கனெக்ஷன் பார்த்திங்கன்னா கம்பேரிங் டு ஷிரடியில் இருக்க அந்த எல்லாமே பாபா தான். பட் அந்த துவாரகமாய் பாபாவுக்கு வந்து அவ்வளோ ஒரு கனெக்ட் இருக்கா மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ வேணும்னா நீங்கள் அதுவுமே வாங்கிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ப்ராடக்ட், இது வரைக்கும் பாபாவோட ப்ராடக்ட்லேயே இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும், நீங்கள் வேறு எங்கேயும் பார்த்துருக்கவும் மாட்டீங்க. என்னென்னா பாபாவோட ஃபேஸ் பிரிண்ட்டு போட்ட எக்ஸாம் பேட்ஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு நீங்கள் எதுனா கிஃப்ட் பண்ணணும், உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு எதுனா நீங்கள் வாங்கி கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபார் ஷுர் நீங்கள் இதை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். பிகாஸ் உங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா மாதிரி எக்ஸாம் பேட் கொடுத்தா மாதிரியும் இருக்கும், அதே சமயம் அவங்களுக்கு வந்து பாபா பிளெஸ்ஸிங் வந்து இருக்கா மாதிரி இருக்கும் இல்லையா. அதனால் நீங்கள் இது வந்து தாராளமாக ப்ரிஃபர் பண்ணலாம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெல்கம் வந்து நீங்கள் கொடுத்துருந்தீங்க, நிறைய பேர் என்கொயரி பண்ணியிருந்தீங்க. ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சத்சரிதத்தில் நிறைய வந்து டவுட்ஸ் இருக்குது நிறைய பேருக்கு. என்னென்னா நான் எல்லாமே ஒரே ஒரு விஷயம் மட்டும் கிளியர் பண்ணிக்கிறேன் பாருங்கள். சச்சரித்திராவில் வந்து இந்த மாதிரி
பாபாவோட ஃபேஸ், அதாவது எல்லோ கலரில் பாபா போட்டிருக்கிறது தான் வந்து ரியல் சன்ஸ்தானில் கிடைக்கிற ஷீரடி சாய் சச்சரித்ரா, ஓகேவா? அதை தவிர்த்து வர்றது எல்லாமே சாய் சச்சரிதம் தான். பட் அது வந்து கோயில் சன்ஸ்தானில் கிடைக்காது. உங்களுக்கு இந்த டவுட் வந்து இப்போ கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இங்கிலீஷில் அவைலபிளாக இருக்குது, தெலுங்கில் அவைலபிளாக இருக்குது, கன்னடாவில் அவைலபிளாக இருக்குது, அண்ட் ஆல்சோ தமிழ்லுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க அதையுமே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நம்ம டைரெக்டாக ஷிரடி கோயிலில் சன்ஸ்தான்லேருந்து கொண்டு வர சாய் சச்சரித்ரா தான், ஓகேங்களா? இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லாங்குவேஜஸில் அவைலபிளாக இருக்குது. உங்களோட லாங்குவேஜ் என்னன்னு சொன்னீங்கன்னா அந்த ஸ்டாக் அவைலபிலிட்டி பொறுத்து நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன். சாய் சச்சரித்ரா ப்ரைஸ் நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட், அமேசான் எல்லாத்துலேயுமே செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்மக்கிட்ட செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ ரேஞ்ச் ஆஃப் டிஃப்ரென்ஸ் வருதுன்னு உங்களுக்கே தெரியும். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஷிரடி டைரி பை கபாடே, இது எல்லாமே டைரெக்டாக சன்ஸ்தான்லேருந்து இம்போர்ட் பண்ணுறது தான். இந்த குழந்தைகளின் சாய்பாபா, இது வந்து குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். என்னென்னா குழந்தைங்களுக்கு புரிகிற மாதிரி பாபாவோட பிக்சர்ஸ் போட்டு கீழே ஸ்டோரி இருக்கும். ஸோ ஸ்டோரி அவங்களுக்கு படிக்க தெரியலனா கூட அந்த பிக்சர் பார்த்தாலே புரிஞ்சுப்பாங்க. ஸோ தட் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்கள சின்ன வயசுலேருந்தே இந்த டிவோஷ்னல் லைனில் கொண்டு போகிறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் வந்து பாபாவோட ஆரத்தி பாடல், நம்மளுக்கு மராத்திலாம் தெரியாதுன்னா நம்ம இதை பார்த்து படிச்சுக்கலாம். மராத்தி தான், பட் தமிழில் வந்து ட்ரான்ஸ்லேட் ஆகிட்டு வந்திருக்கும். அதுக்கடுத்து இது பிக்டோரியல் புக் ஆஃப் சாய்பாபா. ஸோ பாபாவோட ஒரு சில நிகழ்வுகள் எல்லாமே வந்து நம்மளுக்கு பிக்சர் மூலயமா வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுவுமே வந்து குழந்தைங்களுக்கெலாம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பாபாவோட வஸ்திரம்ஸ் வந்து நான் எல்லாமே காமிக்கணுன்னா எவ்வளவோ ஒரு எக்கச்சக்கமாக. அதனால் எல்லாமே ஒன்று ஒன்றா எடுத்து நான் காமிச்சிருந்தேன்னா இந்த ஒரு வீடியோ இல்லைங்க, நம்ம 4-5 வீடியோ போட்டால் கூட பத்தாது. அதனால் ஜஸ்ட் நான் வந்து என்னென்ன சைஸில் இருக்குது, என்னென்ன மெட்டீரியல், என்னென்ன மாதிரி கலர்ஸ் இருக்குதுன்னு சும்மா ஒரு ஓவர்வியூ மட்டும் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு இன்னுமே டீட்டெயிலாக பார்க்கணுன்னா நான் ஒரு சில லைவில் கூட காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்கள் அதுலேயுமே செக் பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு பர்டிகுலராக ஒரு ட்ரெஸ் வேணும், இந்த சைஸில் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன சைஸ் வேணும்னு சொன்னிங்கன்னா அதில் என்னென்ன கலர்ஸ் இருக்கும்னு நான் உங்களுக்கு பர்சனலாக வந்து சென்ட் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ இது இப்போ காமிச்சிட்ருக்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாதா ட்ரெஸ், ரெகுலராக போடுறது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கும். எல்லா சைஸ்லையுமே அவைலபிளாக இருக்குது. கலர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸ் இருக்குது. கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பஞ்சமே தேவையில்லை. ஒயிட்டு, ப்ளூ, எல்லோ, ரெட்டு, க்ரீனு, சாண்டில், எல்லோ, பிங்க்கு, அந்த மாதிரி ப்ளா எல்லா கலர்ஸ்லேயுமே இருக்குது. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 1 ஃபீட் பாபா அந்த மாதிரி போடுற ட்ரெஸ் தான் இது எல்லாமே. ரெட்டு, ஒயிட்டு, நிறைய கலர்ஸ் இருக்குதுங்க. அது எல்லாமே நான் அப்படியே டைப் பண்ணி வச்சுருக்கிறதால 1 பை 1 எடுக்க முடியல. இதை தவிர்த்துமே இன்னும் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது ட்ரெஸ்ஸு. பட் உங்களுக்கு எல்லாத்தையும் காமிச்சேன்னா உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகுன்றதால டெமோவுக்கு மட்டும்தான் காமிக்கிறது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸு, பிங்க்கு, லைட் பிங்க்கு, அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கலர்ஸ் வந்து இருக்குது. ஒரு கலரும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கே அவ்வளோ ஆசையாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஏன் வெயிட் பண்ணுறீங்க? உங்கள் வீட்டில் இருக்க பாபாவுக்கு வாங்கி போட்டு அழகு பாருங்கள். இல்லையா, பாபா இல்லைன்னா நம்மக்கிட்டே பாபா வாங்கி கூட இந்த ட்ரெஸ் எல்லாமே உங்களுக்கு மோஸ்ட்டாக நீங்கள் பாபா ஸ்டாச்சு வாங்குறீங்க அப்படின்னாலே காம்ப்ளிமெண்ட்டாக நம்மளே வந்து ஒரு 1-2 கொடுத்துருவோன்னு வச்சுக்கோங்க. அதை தவிர்த்து நீங்களும் வந்து பாபாவுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாமே போட்டு அழகு பாருங்கள். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி குட்டி சைஸில் கூட இருக்குது. 0 சைஸ் பாபாக்கெலாம் அவைலபிளாக இருக்கான்னு நீங்கள் நினச்சி கவலைப்படத்தே தேவையில்லை. 0 சைஸ் பாபாவுக்குமே நம்மக்கிட்ட வந்து இருக்குது. ஸோ கம்மிங் டு திஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபேன்சி டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ்ஸு. இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாடல் அண்ட் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. சேம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ரேண்டம் கலர்ஸ் மட்டும்தான் நான் காமிக்கிறேன், டிசைன் காமிக்கிறேன். ரெட்டு, க்ரீனு, பிங்க்கு, அந்த மாதிரி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சீக்வன்ஸ் ஒர்க்கு சூப்பர்பாக இருக்கும். இது எல்லாமே பாபாவுக்கு போடும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். நான் வேணும்னா எங்களோட பாபாவுக்குமே வந்து உங்களுக்கு போட்டு நான் அப்புறமா காமிக்கிறேன் பாருங்களேன். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அதை விட கொஞ்சம் சைஸ் கம்மி. இந்த கலர்லாம் வந்து பாருங்களேன், ஒரு மாதிரி இந்த அரப்பு கலரு, அப்புறம் இந்த லைட் பிங்க்கில் வந்து ரெட்டு பார்டரு, எப்படி தான் இந்த மாதிரி காம்போலாம் வந்து யோசிக்கிறாங்கன்னு தெரியல. அவ்வளோ அழகாக இருக்குது.
அதுக்கடுத்து இதுவுமே சீக்வன்ஸ் ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி சைஸ் பாபாவுக்கு போடுற மாதிரி மிரர் ஒர்க் வச்சு மல்டி கலர் வரா மாதிரி இருக்கும். ஸோ இதுவுமே வந்து சூப்பர்பாக இருக்கும். இதுவுமே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி ட்ரெஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1, 2ன்னு வாங்காமல் மினிமம் வந்து ஒரு 6 பீஸ் வாங்கினா தான் அது உங்களுக்குமே வந்து ஷிப்பிங்லாம் காம்பன்சேட் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கும் நியாயமாக இருக்குங்க. அதுக்கடுத்து இந்த வெல்வெட் வந்து எடுத்துக்கோங்களேன். இதுவுமே குட்டி பாபாக்கு யூஸ் பண்ணுறது தான். வெல்வெட் டைப்பு உங்களுக்கு அதிலேயே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டீட்டெயிலிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஆல்ரெடி காமிச்ச மாதிரி சீக்வன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குட்டி, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, காமிச்சிருப்பேன் இல்லையா 0 சைஸ் பாபா. ஸோ அவருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் இது. இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கலர் இருக்குது. ஒயிட்டு, ப்ளூ எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 டசன் 12 பீஸ் 6 பீஸ் அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இது எல்லாமே 12 பீஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா ரேட் வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் தான். அதுக்கடுத்து இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா சீக்வன்ஸ்லேயே வந்து இது ஒரு டைப் ஆஃப் ஒர்க்கு. அண்ட் தென் வெல்வெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு, ஆரஞ்சு, எல்லோ எல்லாமே வந்து டீட்டெயிலிங் வந்து சூப்பர்பாக இருக்கும். இது வந்து நல்லா ஒரு பெரிய சைஸ் பாபா போடுற மாதிரி எல்லோ கலரு, அப்புறம் ரெட் கலர், ஆரஞ்சு கலர், ஒயிட் கலர். ஒயிட் கலர் அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்தது. இப்போ ரீசெண்டாக கூட பாபாவோட மகா சமாதிக்கு வந்து நான் வந்து போட்டிருந்தேன் பாபாவுக்கு இந்த கலரு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் ஃபேப்ரிக்லையுமே நம்மக்கிட்ட பாபாவுக்கு வஸ்திரம் அவைலபிளாக இருக்குது. இதை தவிர்த்து கோயிலில் இருக்க பாபா யூஸ் பண்ணுற மாதிரியான வஸ்திரமுமே இருக்குது. அண்ட் தென் ஆல்ரெடி கோயிலில் பாபா அவர் உடம்போடு ஒட்டியிருந்த வஸ்திரமும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இன்ஸ்டா அண்ட் தென் மெயிலுக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ப்ரைஸ் எல்லாமே நம்மக்கிட்ட ஆஃபர்டபுளாக தான் இருக்குமே, ரீசனபிளாக தான் இருக்கும். ஒன்ஸ் அகெயின் நான் சொல்லிக்கிறது, இது எல்லாமே டைரெக்டாக ஷிரடியிலேருந்து இம்போர்ட் பண்ணுறது தான். சாய் டிவோட்டீஸ் உங்கள் எல்லாரையுமே நான் வந்து நம்பி தான் இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு எதுனா பாபாவோட ப்ராடக்ட் தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து நம்மளோட ஷாப்பை வந்து காண்டாக்ட் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் இது பிஸ்னஸ் வந்து எனக்கு பிஸ்னஸாக பண்ணுறத தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்த நான் வந்து பண்ணிகிட்ருக்கேங்க. என்னென்னா என்னோட பாபாவோட சம்மந்தப்பட்ட பொருட்களை வந்து நான் இந்த மாதிரி மொத்தவங்களுக்கு கொடுக்கறது நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன். கூடிய சீக்கிரம் இது எல்லாமே வந்து நான் வந்து சர்வீஸாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஃப்ரீயாக கொடுக்கணுன்றதுமே என்னோடய லைஃப் டைம் ஆசை. அதையுமே பாபா வந்து நிறைவேற்றுவாருன்னு நான் நம்புகிறேன். இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் அண்ட் லவ்வுக்கு வந்து நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கொஞ்ச நாளாக வீடியோஸுமே ரெகுலராக போட முடியல. பட் இதுக்கடுத்து நான் வந்து வீடியோஸுமே உங்களுக்கு ரெகுலராக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் தென் வந்து நீங்கள் இதில் எதுனா டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் கேட்கலாம். உங்களோட கொஷின் எதுவாக இருந்தாலுமே நான் ஆன்சர் பண்ணுவேன். உங்கள் டவுட் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் பாரபட்சம் பார்க்காம கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் சொல்லுங்கள். எதனா டவுட் இருக்குது, காண்டாக்ட் டீட்டெயில் பற்றி டவுட் இருக்குனாலுமே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த வீடியோவோட எண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கஸ்டமர்ஸோட வேல்யூபிளான ரிவ்யூஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதையுமே மறக்காமல் பார்த்து முடிங்க. இன்னும் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வீடியோ வந்து சென்ட் பண்ண மறந்துட்டாங்க. அதனால் இப்போவே சொல்லிடுறேன், இதுக்கடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்க ஓப்பனிங் வீடியோ மஸ்ட்டு நீங்கள் வந்து சென்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட வேல்யூபிளான ஆனஸ்டான ஃபீட்பேக் வந்து சென்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம் சாய் டிவோட்டீஸ். அகைன் ஒரு நல்ல வீடியோவில் நம்ம எல்லாருமே மீட் பண்ணலாம். Until it's signing off, Tulasi. Thank you so much. துளசி எல்லாம் வந்துருச்சுடா. ரொம்ப அழகா இருக்கு. பேடு வந்து ஐயோ எல்லாமே அழகா இருக்கு. நான் எதை சொல்றதுன்னே தெரியல. பேடு வந்து ஃபோட்டோவில் பார்க்குறத விட இப்போ இங்கே நேரில் பார்க்குறது இன்னும் ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே கலர் வைப்ரண்ட்டாக அப்படியே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்ததுடா. தேங்க்ஸ் ஃபார் தட் குட்டி பாபா. எனக்கு வந்து நான் நினைக்கவே இல்லை நீ ஏதாவது புக்கு அனுப்புவேன்னு நினச்சேன். பட் ஆனால் குட்டி பாபா வருவாருன்னு சாய்பாபா புத்தகம் வந்திருக்கு. வாவ். சிஸ் சாய்பாபா பத்திரமா சேஃபாக வந்துட்டாருங்க சிஸ். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு.